வணக்கம் குழந்தைங்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நடப்பது எல்லாம் நன்மைக்கேன்னு அப்படின்னு ஒரு கதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு அரசர் இருந்தார். அவர் கூட ஒரு அமைச்சரும் இருந்தார். அந்த அமைச்சர் எப்பொழுதும் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டே இருப்பார். அப்படி ஒரு நாள் அரசர் ஒரு வாட்டி வாள் பயிற்சி பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, கையில தெரியாதனமா ஒரு கையில அடிபட்டு ரத்தம் வந்தது. இதை பார்த்த அமைச்சர் நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னாரு. இதை பார்த்த அரசர் ரொம்ப கோவப்பட்டாரு. அமைச்சர் சொன்னதை கேட்ட அரசர் உடனே அமைச்சரை கைது செய்து ஜெயில போடுன்னு ஆணையிட்டாரு. எதை கேட்ட அமைச்சர் இதுவும் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு போனாரு. அமைச்சர் என்னடா வேறு எல்லாத்தையும் நன்மைக்குன்னு சொல்றான்னு ஆச்சரியமா இருந்தார். வழக்கம் போல அரசர் வேட்டையாட காட்டுக்கு போனார். அப்போ அவர் கூட யாருமே இல்லை. அப்போ காட்டுல வேட்டையாடும் போது ஒரு புலி, அதுவும் பெரிய புலி, ரொம்ப கோவமா அவர் நோக்கியே வந்தது. வந்து கிட்ட வந்த அந்த புலி அரசரோட கையில அடிபட்டுக்கிறத பார்த்துட்டு அவர் எதுவும் செய்யாம திரும்பி போச்சு. அப்பதான் அரசருக்கு புரிஞ்சுது, நம்ம கையில அடிபட்டு இருந்ததால்தான் அந்த புலி நம்மள எதுவும் செய்யணும்னு நினைச்சிட்டு உடனே அவர் திரும்பினார் அரண்மனைக்கு. அப்போ உடனே அவர் அமைச்சரை பார்த்து ஜெயிலிருந்து விடுவித்து, உங்களால தான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னு சொன்னாரு. இதுக்கு அந்த அமைச்சர் சொன்னாரு, இதுவும் நன்மைக்குன்னு சொன்னாரு. ஏன் அமைச்சர் இப்படி சொல்றீங்க? அந்த அரசர் கேட்டாரு. அதுக்கு அந்த அமைச்சர், அரசரே, எப்பவும் நான் தான் உங்க கூட நான் வேட்டையாட வருவேன். அந்த நேரம் உங்க கூட நான் வந்திருந்தா அந்த புலி என்ன கொன்னு இருக்கும். நல்ல வேலையா நீங்க என்ன ஜெயில அடைச்சதுனால நானும் இப்ப உயிர் பிழைச்சேன். அதுதான் நான் எல்லாமே நன்மைக்குன்னு சொன்னேன்னு அமைச்சர் சொன்னாரு. குழந்தைகளே, இது போல்தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நடக்கிறது. அதனால நம்ம எதை பத்தியும் கவலைப்படாம எல்லாம் நன்மைக்குன்னு இந்த கதையில வரப்போரு நினைச்சுக்கிட்டு இருக்கணும். ஓகேவா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இது நல்ல கதைகள் உங்களுக்கு வரும்.